தேர்ட் படத்துக்கு அப்புறம் ஹிட் கொடுத்துட்டு நீங்க என்ன கேட்பீங்கன்னா 3 படம் ஹிட் கொடுத்துட்டீங்க, 4வது படம் என்ன பண்ண போறீங்க அதை கேட்பீங்க. அந்த ரவுண்ட் டேபிள்ல கேட்பேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்க கதையை முடிக்காம பட்ஜெட்டே அரைவ் ஆக முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்லாம் அரைவாகவும் ஷூட் போகிறாங்க. அதெல்லாம் எப்படினாலும் ஷூட் போகிறாங்க. அது அது போக முடியாதுன்னு இல்லை சார், அது நமக்கு வராதுன்னு சொல்கிறேன். இப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு பேசிக்காக கதையை வச்சுட்டு ஷூட் போய் அந்த படங்கள் பிளாக் பஸ்டர் கூட ஆகும். ஆனால் அது சரியான வழி இல்லைன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ப்ரொடக்ஷன் இஸ் சம்திங் இன்னும் இப்பயும் விடாத கருப்பு, ரமணி வர்சஸ் ரமணி அதெல்லாம் போயிட்டுருக்கு யூடியூப்பில். இட்ஸ் ஸ்டில் ஹேவிங் ஆடியன்ஸ். அதில் டோட்டலி இல்லை. ஏன்னா பிகாஸ் ஒன்ஸ் when I saw வீரதீரசுரன் வந்து ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அது வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் there were so many surprises in the way the film was unfolding. ஸோ அது அந்த ரிப்பீட் வேல்யூக்கு எனக்கு நிறைய. அஸ்வத், have you ever thought of becoming an actor? வை சார் நான் கேட்குறேன். அவர் நடிச்சிருக்காரு. ஆக்டர் இல்லை, I'm just asking. ஷார்ட் ஃபிலிம்லாம் பாருங்க சார். சார் நான் நிஜமா சொல்றேன், நல்லா சமாயிட்டு சார். ஸோ அதான் அதான் விளையாட்டு சொல்ல தலைவா, நான் கிண்டலுக்கு சொல்றேன், நிஜமா சொல்றேன். அவர் டைரக்ட் பண்ணா யார் ஹீரோ டைரக்ட் பண்ணாவா? அந்த ஔவையார் கதை மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்தாரு. நான் பண்ணலாம் தள்ளு. நான் தான் சொல்றேன். நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார், நீங்க குடும்பஸ்தன் முடிச்சிட்டு நீங்க மெசேஜ் பண்ணீங்க, நம்ம ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட என்ன அது படிங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் சார், வா நான் சொன்னேன்னா அதான் சொல்றேன். ஏன் முடியல தெரியல சார், அவங்களோட பர்சனாலிட்டி சார். திரும்ப திரும்ப பேசுறேன்ன்றது அவருது. எனக்குலாம் வந்து சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா. ஆமா, எனக்கு இன்டர்வியூஸ்லாம் அடிக்க ப்ரொமோஷன் வந்து எனக்கு பயங்கர பிடிக்கும்னார்ல. எனக்கு அது வந்து யாருங்க நீங்க என் படத்துக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க சார். பாக்ஸா இன்டர்வியூ ரெடியா இருக்கும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது நான் பயந்துட்டே இருந்தேன், எங்க நல்லா இல்ல சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு ஓடிட்டாரு, நான் பயந்துட்டேன், போச்சு பிடிக்கல போல. எப்பயுமே அப்படிதான். எனக்கு வந்து அந்த படம் முடிச்சோன்னே sometimes you want to be alone ஆமா, thinking அதை பத்தி about யோசிக்க it. உடனே வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா லைக் ஐயோ ஒரு மாதிரி நான் பயந்துட்டேன் சார். உங்களுக்கு பிடிக்காதுன்னு சார், நான் பயந்துட்டேன். ஐயோ ஓடுறாரு, முடிஞ்சது போல, ரிவ்யூ எல்லா போட்டுறாரு. படத்துலயுமே 18 தான் இருப்பேன். என்ன அடி இது வரைக்கும் எல்லா படத்தையும் அடி தான் வாங்கியிருக்கேன். லவர் பாசிட்டிவ் தான் சொன்னார். லவர் பாசிட்டிவ் சொன்னேன் சார். லவர் ஆமா சார். சரி, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆயிட்டு இருக்கு. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Anuj Styles, Rakangal Palavidam, ஒவ்வொன்றும் உலகத்தரம். Present the Galata Plus Meha Tamil Half Yearly Roundtable 2025. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Sheen Lac, Speciality Coatings, Always Shining Sheen Lac. Darling, Mobile உலகின் superstar. Hospitality partner, introducing Sky, the newly unveiled conference banquet space at Somerset Greenways, Chennai. ஸோ இது ஆஸ் அன் ஆக்டர் மாட்டிக்கணும். நீங்கள் வந்து குடும்பஸ்தன் கதை வருது, உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, இது வந்து நான் பண்ண வேண்டிய படம் தோணுது. பட் டு யூ ஆல்சோ திங்க் தட் இது வந்து இது மக்களை போய் சேருமா? அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு கமல் சார் ஒரு இது சொல்லியிருப்பார், ஒரு அனெக்டோட் சொல்லியிருப்பார். அதுதான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அது எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் ஆடியன்ஸும் வேற இல்லைன்றது நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் சார். எனக்கு என்ன ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸைட் பண்ணும், அவ்வளோதான். அது ரொம்ப பர்சனலாக எனக்கு தெரியுது. அந்த கதை, குடும்பத்தினோட கதை, ஒரு இது வரைக்கும் பண்ண எல்லா கதையும் ரொம்ப பர்சனலாக நம்மளுக்கு நடந்திருக்கும், நம்மளை சுற்றி ஏதாவது நடந்திருக்கும், நம்ம விட்னஸ் பண்ணியிருப்போம், இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த அளவுகோலில் தான் அந்த கதை இருக்குன்ற பட்சத்தில் என்ன அது கண்டிப்பாக என்ன சொல்றது, இந்த வாழ்கிற இடத்துல என்ன அது இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா, அது என்ன எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து அதே அளவுக்கான எக்ஸிக்யூஷனில் எதனா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதனால இது பண்ணாமல் போயிடுமான்னு தவிர்த்து எனக்கு இந்த கால்குலேஷன் வராது. இஃப் இட் டச்சஸ் மீ கண்டிப்பாக அதில் எனக்கு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இதுவே கிடையாது, செகண்ட் தாட்டே வராது. ஹேவ் யூ எவர் கான் ராங்? இருக்குது சார். அதான் இப்போ எதுக்குள்ளனா இப்போ சில சீக்வன்சஸ்லாம் வந்து நம்ம இப்படி ஷூட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். இப்போ அது அலைன்மெண்ட்குள்ளே வர வைக்கிறதே சொல்கிறேன். இப்போ டைரக்டர் வேறு இதில் வச்சுருந்துப்பாரு, நான் படித்தப்போ எனக்கு வேறு படம் வந்திருக்கும் மைண்டில். ஆனால் இப்படி வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பாட்டில் இல்லை எடிட்டில் காமிக்கும் போது இப்படி எப்போ நினச்சோமா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நெகோசியேஷன்ஸாக இதுவாக இருக்கும். இல்லை அவங்கள வந்து இல்லை தலைவா இது இப்படி தான் நாங்கள் ஓ அப்படியா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த மாதிரி இருந்திருக்குமே தவிர்த்து அந்த அளவுக்கு தான் காண்றோம். நீங்கள் டோட்டலாக டிசாஸ்ட்ரஸாக அப்படி எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கல. ரைட். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஐ எம் த ஆடியன்ஸ் அப்படின்ட்டு, நீங்கள் வந்து ஒரு
படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் நாட் ஓகே ஃபீச்சர் ஃபில்ம் இல்லை, நரேன் சுயசரிதம் அப்படின்ட்டு. அந்த படம் வந்து பப்ளிசைஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? 2010 நினைக்கிறேன் இந்த படம் ஆரம்பிக்கும், 16 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு 3-4 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு நாளை இயக்குனர் செகண்ட் சீசன் நினைக்கிறேன். செகண்ட் சீசன் நம்ம தான் இல்லையா? செகண்ட் சீசன் முடிச்சுட்டு 2010 அந்த படம் ஆரம்பிச்சது சார். ஓகேவா? இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் ஔவையாரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, கொடிதுன்னு ஒரு பாட்டு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே கொடூரமான சுச்சுவேஷன் என்னென்னா, இளமை காலத்தில் வறுமை தான் ரொம்ப கொடிது, அதனினும் கொடிது என்ன அப்படின்னா முதுமையில் தனிமை கொடிதுன்னு. நான் இது இருக்கிறதுல 2 மோசமான சுச்சுவேஷனை 2 மோசமான கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸாக மாற்றிட்டேன். டெல்லி கணேஷ்க்கு வந்து ரொம்ப ஏஜ்டான ஒரு ஆள், ரொம்ப தனிமையில் இருக்காரு. நான் இவங்க 2 பேரும் கொலைட் ஆகுறாங்க, அதுவும் அவங்களோட ஒஸ்டான டேல கொலைட் ஆகிறாங்க. இங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்குது இப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லைனு வித்தின் வந்து இதோட ஐடியாவே என்னன்னா, இது ஃபெஸ்டிவலுக்கும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராடனரி ஐடியா, கிரேட் ஐடியா. அது ஐடியா இப்படி வந்தது தான். அப்போ என் ஃப்ரெண்டோட அண்ணா வந்து என்ன சொன்னார்னா, இது நல்லா இருக்குடா, இது பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாருமே கை கடக்கமாக இருந்தது தான். சினிமோட்டோகிராஃபர் வந்து எங்கள் ஃப்ரெண்டு, எல்லாருமே என் கூட படித்தவங்க தான் நடித்தது, எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இது ஐடியாவே வந்து நம்மளுக்கு எழுதின கதையை எடுக்க வருதான்றதுக்காக ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி வர ஒன்றுமே கிடையாது. இப்போ இது சும்மா இருக்குது, இது எதனா அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு தான் ஃபெஸ்டிவலுக்குலாம் அமுச்சு விட்டது. அப்புறம் அந்த லண்டனில் புரோக்கன் நக்கிள் ஃபெஸ்டிவலோ இல்லை நியூயார்க் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், அப்புறம் வந்து கலிஃபோர்னியாவில் ரெயின் ட்ரீன்ஸ், அதில் பெஸ்ட் ஃபிலிமா, இது மாதிரி உலக நாடுகள்லாம் போச்சு சார். அப்புறம் நான் என்னன்னா, ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வி டென் டு க்ரோ லைக் என்ன சொல்கிறது, வைசர் எவ்ரிடே இல்லை. அப்போ அது பார்க்கும்போது அது எக்ஸிக்யூஷனாக இதுவெல்லாம் அப்படி ஆயிடுது. இப்போ ஒரு ஃப்ரேமை பார்த்தா கூட அது ரீல்ஸாலாம் அனுப்புவாங்க, ப்ரோ நைஸ் அப்படி அது இது வந்து நான் ஏதோ ஹியூமிலிட்டியாக சொல்கிறதா இல்லை, எனக்கு அது பார்க்க வரமாட்டேங்குது. நான் அவ்வளோ அபத்தமாக அப்படி இருக்குது. ஓகேவா? அதுவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கான இப்போ வினோத்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வினோத் ராஜ்லாம். அவர் ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருக்கும் அவரோட சீக்வன்சஸை. அவர்கிட்ட கதை பேசும்போது இது ஒரு 6-7 கதை பேசியிருக்கோம். அவர் சொல்கிற கதையெல்லாமே ரொம்ப பயங்கர பிரெத் டேக்கிங்காக இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம திருப்பி அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கலாம், அதனால தான். ஸோ அதனால் அது எவ்வளோ அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கோ அவ்வளோ நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை மறைச்சு வச்சாலும் வெளியே வந்து வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அந்த எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சு. இல்லை அது நம்ம when we start out, அது I think maybe sometimes you're harsh on yourself, because அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. பட் உங்களுக்கு இருக்கிறத விட எனக்குலாம் ரொம்ப மோசமாக இருக்கு. கார்த்திக் போட்டியில் செஞ்சுட்டாரு கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து இது நாளைய இயக்குனர் கதைகளா? ஆமாம் சார், அந்த ஸ்டெப் ஒன்று போட்டிருப்பாரு ஒரு சாங், டிராகன் கிவ்ஸ் சர்ச் ப்ரொமோஷன், வர்ஷினி தானே? அதேதான். உங்களுக்கு ஒரு ஔவையார் மாதிரி எனக்கு ஒரு வர்ஷினி. ஓ நைஸ். ஆஸ் அ டைரக்டர் இன்னொரு படம் பண்ணலான்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இருக்கு சார், ஐடியா இருக்கு. நான் ஆல்ரெடி ஜெய்பி முடிச்சுட்டே நான் கமிட் ஆயிருந்தேன். அப்புறம் புஷ்கர் காயத்ரிக்கு தான் அவங்க கதை சொல்லி ஓகே பண்ணி எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஜெய்பீம் வந்து இப்படி சக்ஸஸ் ஆனோன்னா புஷ்கர் சார் தான் சொன்னேன், வேணாம் நீ வந்து ஆக்டராகவே கண்டினியூ பண்ணு, இது அப்புறமா கூட பண்ணிக்கலாம், நீ இப்போ கரெக்டாக இது ஏதோ வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 இயர் வந்து இதில் வெயிட் பண்ணாத, நீ போயிடுன்னு சொல்லி அவர் தான் வந்து அதை கலைச்சி விட்டது. அந்த கனவெல்லாம் கலைச்சி விட்டது அவங்க தான். ஸோ ஆனால் இல்லை அது பிளான் இருக்குது. ரைட். இப்போ ஓமை கடவுள் என்பது ஒரு ப்ரெஷர் இருக்குது. இது ஆக்சுவலி உங்களுக்கும் ஒரு கொஷன். as a director, your first film you have a pressure which is like I need to prove myself. கரெக்டா? அது வந்து இந்த படம் போய் லைக் என்ன ஒரு நல்ல டைரக்டர்னு மக்களை சொல்ல வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தென் தட் பிகம்ஸ் அ ஹிட். தென் யூ ஹாவ் அ ட்ராகன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளூக் இல்லை, ஐ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் மேக் திஸ் அ பெட்டர் திங். ஸோ there's a different kind of pressure. Now the second film becomes a very big hit. இப்போ தேர்ட் ஃபிலிம் பண்ணும்போது do you have any kind of pressure at all? இல்லை இனிமேல் நம்ம கொஞ்சம் சேஃப் தான் அப்படிங்கிற ஒரு இல்லை சார்? இல்லை எனக்கு ப்ரெஷர் இல்லை சார். ஏன்னா இப்போ இதே தேர்ட் படத்துக்கு அப்புறம் ஹிட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா 3 படம் ஹிட்டு கொடுத்துட்டீங்க, 4வது படம் என்ன படம் போறீங்க அதான் கேட்பீங்க. அந்த ரவுண்ட் டேபிளில் கேட்பேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் இட் இஸ் அ ப்ராசஸ் சார். அது மெச்சூரிட்டியில் வர்றது சார். என்னன்னா ஐ ஹவ் மேட் ஷுர் சினிமா இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், சினிமா இஸ் நாட் மை லைஃப். அஃப்கோர்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் சினிமா இஸ் லைஃப், ஃபார் மீ சினிமா இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா நான் 4 ஆக்ட் நான் முடிச்சிட்டேன் சார், ஒரு 8 ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு என் லைஃப்பில் வந்து திரும்பி பார்த்தா சொல்கிறது கதையே இல்லை. என் லைஃப்பில் இருந்த எல்லா கதையும் எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிட்டேன், 8 ஷார்ட் ஃபிலிம். இப்போ என்ன எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது ஒரு வேக்யூம் கிரியேட் ஆச்சு. தென் அப்போ தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்
சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் உலகம் ஃபுல்லாக. ஆனால் நான் படம் பண்ணுறதை நிறுத்திட்டேன். தென் ஆஃப்டர் தட் ஒரு டு பி ஹானஸ்ட் ட்ராவலிங் எவ்ரிதிங் கேவ் மீ அ மெச்சூரிட்டி, கேவ் மீ அ லாட் ஆஃப் சென்ஸ். நான் லவ்வை இப்படி பார்த்துட்டு இருந்தது இப்போ பார்த்த விதம் வேறையாச்சு. ரொம்ப ஃபிக்ஷனலாக பார்த்துட்டு இருந்தது ரியாலிட்டி ஆச்சு. லைக் படத்தில் பார்க்குறதுக்கும் ரியாலிட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ எவ்ரிதிங் சேஞ்சஸ் யூ சார். அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸும். நீங்கள் இதை ப்ரெஷராக பார்த்தா ப்ரெஷர், பட் வாட் ஐ ட்ரை டு டூ இஸ் ஐ லவ் ப்ரெஷர். நான் எப்படி என்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு இந்த ப்ரெஷர் பிடிச்சிருக்கு, நான் என்ஜாய் பண்ணுறேன், உள்ளே என்ன இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுறேன், அந்த ஃபீல்ட்லேயே நான் பார்க்குறேன் சார். ஸோ அப்படி பார்க்குறதுனால எனக்கு எப்படி இருக்குன்னா at the end of the day what audience want good film from me. தேர் இங்கே என் காம்பவுண்ட்லேருந்து ஒரு தப்பான படம் வெளியே போகாது, அது என் கண்ட்ரோலில் இருக்குது. பிகாஸ் ஐ கெட் டு டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் ஐ வாண்ட் டு மேக் அண்ட் ஐ ஹாவ் அ டீம் who is going to tell me if it's good or not, and I'm going to take time to write, and I'm not going to இந்த டைமில் ஆரம்பிச்சு இந்த படத்தை இந்த இதில் முடிக்கணும். அதாவது நான் சொல்கிறது நாட் த ப்ராடக்ட் ரைட் ஷூட்டிங் ப்ராசஸ். ஐம் சேயிங் இந்த மந்தில் ஷூட்டிங் போய் இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணிடணுன்ற ப்ரெஷர் என் ப்ரொடக்ஷனும் எனக்கு தரல. அஸ்வத், டேக் யர் டைம் பிகாஸ் யூ குட் வித் ரைட்டிங், நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நான் என்னை வருத்திக்கல இந்த உடனே இப்போ பண்ணணும் அப்படின்னு. மை ஹீரோ சிம்பு இஸ் ஆல்சோ லைக் அஸ்வத் ப்ரெஷர்லாம் எடுத்துக்காது, ஹாப்பியாக உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை பாரு, ஸ்கிரிப்ட் இஸ் வாட் we all wait for. அப்படின்னும் போது எனக்கு I don't feel the pressures, and they already started to respect my space, my time, my writing and everything. அந்த மாதிரி ஒரு அழகான டீமும் நம்ம சுற்றி அமையும் போது I don't feel the pressures. I feel okay, இது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டாக தான் சார் இருக்குது. இட்ஸ் லைக் ஓகே ஃபைன், லெட்ஸ் கிவ் அ குட் ஃபிலிம். அவர் சொல்கிற மாதிரி தான். இட்ஸ் லைக் we are the audience. When we are satisfied, automatically இது. So I think last interview நீங்க கேட்டதுங்க, when do you think a film is successful? I told you, it's in your script. When you finished your script, one draft, you are half successful. When you have written your draft and you're happy with your script, your film is a success. அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே production, marketing, everything comes into place. But your script becomes a success in your writing. எனக்கு என்ன சொல்ல இல்ல நான் அந்த ப்ரெஷரை தட் இஸ் நம்ம அடுத்த படம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கணும். பட் அதே சமயம் வணிக ரீதியாகவும் அது ஒரு இது வணிக ரீதியாக பண்ணணுங்கிறது தான் சார் ஃபஸ்ட்டு மோட்டோ. ஏன்னா இட்ஸ் பிஸ்னஸ். லைக் இப்போ நம்ம ஒரு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு அந்த காசு திரும்ப போகணும். ஸோ அது மேண்டேட், அதுக்குள்ளே போவேணாம். ஆனால் நான் என்ன ப்ரெஷர் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். அதுக்குள்ளே போவேணான்னா நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது டிஃபால்ட்டுன்ற அது நடந்தே ஆகணும். அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அது இவ்வளோ பண்ணணும், அதுதான் நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனால் இப்போ சார் எல்லாருமே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். அது ஒரு ஆளால் அந்த தேரை கட்டி இழுத்துட்டு போகவே முடியாது. இதுக்குள்ள இவர் சொல்கிற மாதிரி அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. இப்போ பொதுவாக இவங்க எல்லாருக்குமே ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. அதை நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை மேபி அவங்க சொல்கிற சஜஷன்ஸ் இது இப்படி பண்ணலாமேன்னு சொல்கிறது தப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை கரெக்டாக தான் இருக்கும். அதை வேறு மாதிரி அணுகிறதுக்கு நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ அது இல்லை. ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து அது நம்ம எடுத்துக்கிறது தான் சார். நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அந்த ப்ரெஷர்னு சொல்கிறேன். இவர் சொன்ன மாதிரி இப்போ நம்மளே எடுத்துக்கணும்ல. இது ஓகே, இது பண்ணிட்டோம், இதுக்கடுத்து எங்கே போகிறோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அப்படி போக முடியாது. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. ப்ரெஷர்லேயே வாழ வேண்டியது தான் சார். நீங்கள் ஜாலியாக கேள்வி கேட்பீங்க. வேறு லைஃப் பர்சனல் நம்ம வந்து இதுக்கப்புறம் என்னோட ப்ரெஷர்ஸ் அப்படி நம்ம பேசலாம். ஸோ இல்லை, ஏன்னா நம்ம கையில் இல்லைன்னு சொல்ல வரேன். ஐ அக்ரி வித் தட். பட் இப்போ சில சமயம் வந்து யூ வாண்ட் டு மேக் அ மூவி வித் மணிகண்டன். ஓகே, அவர் வந்து இஸ் அ பிஸி ஸ்டார். இன்னைக்கு இப்போ ஒரு படம் முடிக்கிறாரு, அடுத்த 3 மந்த் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூல்ல ஒரு பிரேக் இருக்குது, அப்போ ஒரு படம் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 மாதத்தில் வந்து லைக் அந்த ஸ்கிரிப்டில் வேலை பண்ணிட்டா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும், இல்லைனா 1 வருஷம் தள்ளி போகலாம். அந்த மாதிரிலாம் ஒரு சம்டைம்ஸ் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது வருது, சில பேருக்கு வருது அந்த சிச்சுவேஷன். இந்த ஆக்டர் வந்து ஜூன்லேருந்து அவைலபிளாக இருக்காரு, இந்த ஆக்டர் வந்து இல்லைனா நீங்கள் 1 வருஷம் வெயிட் அந்த மாதிரி பிஏ செலக்ட் பண்ணிடுவேன் சார். ஸோ அதுதான் பெட்டர், தட் இஸ் த பெஸ்ட். 1 வருஷம் கழிச்சு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கதை வேணால் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 3 மாதத்தில் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனோன்னா நம்மக்கிட்ட அறகுறையாக ஒன்று இருக்குமா. நான் அந்த டிராஃப்டை 2 நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, அதனால சொல்கிறேன். எனக்கு அப்படி நடந்திருக்கு, அது எனக்கு ஒர்க் ஆகலை, அது டிசாஸ்டர் ஆயிருக்கு. இது போய் இந்த டேட்டுக்குள்ளே படம் பண்ண போய் அதை மல்டிபிள் டிராஃப்ட்ஸ் எடுக்க முடியாமல், அது கிளைமேக்ஸ் எழுதாமல் போய் அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஷெட்யூலுக்குள்ளே உட்காந்து அது என்ன ஆகுனா டெய்லி ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே கிளைமேக்ஸ் என்னன்னு மைண்ட் ஓடும்.
இது அடுத்து இந்த ஸ்கில் முடிச்சோன்னா இது என்ன மைண்டில் விடும், இது என்ன மைண்ட், திருப்பி கிளைமேக்ஸில் ஒன்று யோசிச்சு அங்கே ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் அது பண்ணலன்னு சொல்லி திருப்பி அது ரீஷூட் பண்ணும். இது அது ஃபில்ம் மேக்கிங் கிடையாது சார். அது அப்படி ஒர்க் பண்ண முடியாது. நம்ம தி எண்டு போட்டு ப்ராப்பராக முடிச்சுட்டு போகிறது தான் சாலச்சிறந்தது. யாருக்காக இருந்தாலும் சரி, அது டேரக்டருக்காக இருக்கட்டும், ஆக்டருக்காக இருக்கட்டும், ப்ரொடியூசருக்காக இருக்கட்டும், அதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கதையை முடிக்காமல் பட்ஜெட்டே அரைவ் ஆக முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்லாம் அரைவாகவும் ஷூட் போகிறாங்க பிரதர், அதெல்லாம் பிரச்சனை எப்படினாலும் ஷூட் போகிறாங்க. அது 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 போக முடியாதுன்னு இல்லை சார், அது நமக்கு வராதுன்னு சொல்கிறேன். இப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு பேசிக்காக கதையை வச்சுட்டே ஷூட் போய் அந்த படங்கள் பிளாக் பஸ்டர் கூட ஆகும். ஆனால் அது சரியான வழி இல்லைன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் எல்லாருக்குமே. அப்போ தான் அந்த கொலாபரேட்டிவ் ப்ராசஸே வருது. இது பேப்பரில் பார்த்தாச்சுன்னா தான் ஒரு ப்ரொடியூசர் சொல்ல முடியும், ஒரு ஆக்டர் சொல்ல முடியும், ஒரு அசிஸ்டன்ட் சொல்ல முடியும். எதுவுமே இல்லாமல் என் மைண்டில் மட்டுமே இருந்துச்சுன்னா யாருமே சொல்ல முடியாது. என் படமாக மட்டுமே வெளில வரும். அது ஐம் நாட் தட் ஸ்மார்ட் இனஃப். ரைட் ரைட் ஐ கெஸ் அந்த ஐ டோன்ட் அக்ரி வித் தட் லாஸ்ட் பிட், பட் அது வந்து அக்ரி பண்ணேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் when you're looking at the industry, இப்போ ரெண்டு விதம் இருக்குல்ல. ஒன்று வந்து நான் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு ஓடிடிலேருந்து இவ்வளோ வருது, சேட்டலைட்லேருந்து இவ்வளோ வருது, தியேட்டர்லேருந்து இவ்வளோ வருது, ஸோ எனக்கு my budget is covered or I have a profit, so my film is a hit ன்னு சில பேர் போடுறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தியேட்டருக்கெல்லாம் ஹிட் ஆனால் தான் படம் ஆக்சுவலி ஹிட்டு, பிகாஸ் அப்போ தான் வந்து மக்கள் வந்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஹவு டு யூ டிஃபைன் ஹிட்? எனக்குமே என்னென்னா சார், இப்போ ஒரு தியேட்டரில் ஹிட் ஆகுறது வந்து மேஜிக்னு கூட சொல்ல முடியல சார். எனக்கு என்னென்னா சார், இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் சார், அது வந்து சில கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிடுச்சுன்னா ஆடியன்ஸ் சொல்ல வராங்க, பார்க்குறாங்க, ஒர்க் ஆகுது சார். நான் சில படங்கள் அதாவது ரொம்ப கண்டென்ட் ஃபிலிமாக இருந்திருக்கும், பட் அந்த படத்தையும் ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்த்துருப்பாங்க சார். நான் பொதுவாகவே படம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் டிஜிட்டலுக்கு என்ன நம்பர்ஸில் படம் பண்ணோம், ஆடியோ என்ன நம்பர் பண்ணோம், ஒரு சேட்டலைட் என்ன நம்பர் பண்ணோம்னு சொல்லி ஒரு பேசிக்காக ஒரு கால்குலேஷனில் தான் சார் பண்ணுறேன். எனக்கு இந்த கால்குலேஷனில் நான் வந்து சேஃப் ஆகிடும் சார். லைக் எனக்கு அதுக்கப்புறம் தியேட்டரில் வரதெல்லாம் போனஸ்ன்ற மாதிரி தான் சார் நான் பார்ப்பேன். எப்பயுமே நான் அந்த என்னோட தியேட்டர் வந்து அப்புறம் போனஸ் தான் சார். தியேட்டர் வரதெல்லாம் போனஸ் தான் சார். ஏன்னா எனக்கு இதில் சேஃப் ஆனால் சார் அடுத்த படம் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து லைக் வந்து ப்ராப்பராக சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. அதனால் வந்து லைக் ரொம்ப கான்சியஸாகவே எல்லா படமும் லாஸ்ட் படம் தான் சார் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒர்க் ஆகல, அடுத்த படம் பண்ண முடியுமான்னு தெரியல எங்களுக்கு. ஸோ எல்லா படமும் லாஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப கான்சியஸாக பார்த்து படம் பண்ணுறோம் சார். நாங்கள் இப்படி தான் நாங்கள் ஆப்ரேட் ஆகிறோம். லைக் எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல படம், அதாவது கதை கேட்டோம் சார், நல்ல படம்னு டிசைட் பண்ண முடியும். நம்பர்ஸ் நம்ம கையில் இல்லை சார். நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம், ஓகே இந்த நம்பர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் நம்பலாம் சார். ஆனால் ஒரு 100 கோடி பண்ணுமா, 80 கோடி பண்ணுமா, 50 கோடி பண்ணுமான்னு தெரியாது சார். லைக் எனக்கு அதில் எனக்கு பெருசாக நான் அதில் இது பண்ணல சார். எனக்கு அதுக்குள்ளே இப்போ ஒரு நம்பர் பண்ணாதான் நல்ல படம் அப்படின்னா எனக்கு தெரியல சார். இப்போ நிறைய நல்ல படம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் சார். நான் சும்மா 100 crore கலெக்ட் பண்ணால் எனக்கு இந்த கிஃப்ட் வேணும், 200 crore கலெக்ட் பண்ணால் எனக்கு இந்த கிஃப்ட் வேணும், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அதோட யூனிவர்ஸ் கொடுக்குதா இல்லையாங்கிறது அது வேற விஷயம். ஸோ யூ ஆர் ப்ரொடியூசிங் ஷோஸ் ஃபார் கவிதாலயா அண்ட் ஆல் தட், இந்த மின்பிம்பங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுட்டு ஹேவ் யூ எவர் தாட் தட் இப்போ எனக்கு வந்து வர ரோல்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ வாண்ட் டு கிரியேட் அன் அங்கமால்னா, இப்போ எஸ் அங்கமால் வேறு யாரோ எடுத்துகிட்டு வந்தாங்க, பட் சப்போஸிங் எனக்கே வந்து ஒரு எனக்காக ஒரு ரோல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கணும்னா ஹேவ் யூ தாட் தட் மேபி ஐ கேன் do a small size production or something like that? No, production is something இப்பயும் விடாத கருப்பு, ரமணி vs ரமணி அதெல்லாம் போயிட்டுருக்கு யூடியூப்பில். இட்ஸ் ஸ்டில் ஹேவிங் ஆடியன்ஸ். அதில் டோட்டலி இல்லை. ஏன்னா பிகாஸ் ஒன்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு க்ரியேட்டிவிட்டியை வச்சு பண்ணணும்னு நினைக்கும்பொழுது ப்ரொடக்ஷன் அதுக்கு கொஞ்சம் ரொம்ப அப்பாற்பட்டது. அதில் இருந்து பார்த்துட்டோம். ஸோ பட் நான் எனக்கு எழுத பிடிக்கும். ஸோ அதனால் நான் அது நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ எழுதணும், எனக்கான கேரக்டர்ஸ் நான் எழுதலாம், ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதலாம். இப்போ ஏதோ ஒரு படத்துக்காக நான் பவுண்டு படித்தேன், அதுக்கு அந்த ஜானர் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஸோ நான் சஜஷன் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது எல்லாமே சொன்னால் அந்த டேரக்டர் வாஸ் வெரி ரிசப்டிவ். ஸோ அட்லீஸ்ட் வெதர் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அது எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. நாட் ஓன்லி மை கேரக்டர் பட் ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் தோணும். பட் ஸோ அது இருக்குது, அந்த ஒரு டிசைர் அண்ட் டு ரைட் ஆர் கெட் இன்வால்வ் இன் அ ஸ்க்ரீன் பிளே, அது இருக்குது, அந்த ஆசை இருக்குது. பட் என் ரோலுக்காகன்றதை மீறி ஐ வாண்ட் ரைட், அந்த டிசைர் இஸ் மோர் அந்த மாதிரி. ஸ்டில் அங்கமாலாம் வந்த பிறகு அது ஆடியன்ஸால் அக்செப்ட் ஆகின பிறகு ஏதாவது எனக்கு வேறு மாதிரியான ப்ராமினென்ட் ரோல்ஸ் கிடைக்காதுன்றது ஐ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அதர்வைஸ் தட்ஸ் ஹவ் திஸ் கோஸ். ப்ரொடக்ஷன் நோ. இப்போது இது ஜென்ரலாகவே கேட்குறேன். இப்போது இந்த கொஷின் கொஞ்சம் வருஷக்கணக்காக இருக்கிற கொஷின். இப்போ தமிழில் நிறைய பீப்புள் வந்து டைரக்டர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் படம் பண்ணுறாங்க, தே பில் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் ஆல் தட், அதெல்லாம் வந்து. பட் அதே வந்து இங்கே வந்து இட் பிகம்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் டு ரிலீஸ் இட், ஃபைண்டிங் அ ரிலீஸ் ஆர் வாட் எவர், பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ரீசன்ஸ்.
இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? ட்ரை பண்ணுறது தான் சார் சொல்யூஷன். தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் சார். ஏன்னா ஆடியன்ஸ் பழக்கப்படல. இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த ஃபிலிம் லாங்குவேஜ்க்குள்ள ஆடியன்ஸ் பழக்கப்படல. ஸோ நம்ம அதை வந்து ஒரு டைம் நடந்துடாது இல்லை சார். நம்ம ரொம்ப வருஷமாகவே சோகால் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயோ ஒரு மீட்டருக்குள்ளேயோ நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் சார். இப்போ சடனாக நீங்கள் வேற ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் காமிச்சு நீங்கள் பாருங்கன்னு சொல்லும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இது இப்படி இருக்குன்னு சொல்லி தோணதான் சார் செய்யும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணுறதுனால பழக்கப்படுவாங்கன்னு தோணுது சார். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணலாம் சார். That is the only solution. அப்படிதான் சார் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, நீ ஃபிலிம் லாங்குவேஜ் சொன்னப்போ யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிடில் ஃபிலிம் லாங்குவேஜ் ட்ரை பண்ணுறீங்க. தட் இஸ் ரொம்பவும் ஆர்ட்டாக போகாமல் ரொம்பவும் கமர்ஷியலாக போகாமல் ஒரு மிடில் பாத் மாதிரி. வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் தட்? அது ட்ரை தான் சார் பண்ணுறேன். இப்போ சொன்னார்ல சார் இவராக சொன்னபோது, ஆனால் எந்தெந்த படங்கள் கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா அது வந்து அந்த டைமில் அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ண படமாக தான் இருக்கும். அது பெரிய ஸ்டார் படமாக இருக்கட்டும் என்ன வேணும். ஆனால் அதில் ஒரு சாங் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்களேன், அந்த படங்கள் அப்போ வந்த படங்கள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஸோ அப்போது என்னென்னா நமக்கே பொதுவாக இப்போ நான் அப்போ கைத்தட்டி விசில் அடிச்சு தேட்டரில் படம் தானே பார்த்துருப்பேன். ஆனால் எனக்குமே அப்போது அந்த படம் என்ன புதுசாக இருக்குது, நான் பார்த்ததுலேருந்து வேற ஒன்றா இருக்குன்னு தானே. அப்போ அதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஐ மீன் ஃபார் கமர்ஷியல் சக்ஸஸ் அதுக்கே ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இவர் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு ஐ அக்ரி என்னன்னா, அது ரொம்ப டு த கோர் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமாகவே அதை ட்ரீட் பண்ணோன்னா அதுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப குறைவு தான். ஏன்னா அதுக்கு இன்னும் ரெடி இல்லை. அதுக்கான பட்ஜெட்டில் அதை எடுத்துட்டா மேபி அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே அந்த லாங்குவேஜை எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஓகே, அது நல்லா இருக்கு. பிகாஸ் when I saw வீரதீரசுரன் வந்து ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அது வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் there were so many surprises in the way the film was unfolding. ஸோ அந்த ரிப்பீட் வேல்யூக்கு எனக்கு நிறைய நீங்கள் சொன்ன விதம் வந்து இட் வாஸ் தேர். ஸோ ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் ஃபார் தேட். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சார், நீங்கள் என்னோட சித்த ரிவ்யூவில் நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்க. ஐ மீன் அது நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறது இல்லை, அதுவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக தான் இருந்தது. ஏன்னா ஒருவேளை நம்மளோட திரைக்கதையோ ஏதோ ஒரு இடத்துல தொய்வு அடைஞ்சால் கூட நம்மளோட ஃபிலிம் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் அதை பேக் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும்ல. அது நான் ஃபஸ்ட்டு அதை ஹெல்ப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட மியூசிக் டைரக்டரோ என்னோட டிஓபியோ என்னோட ஆக்டரோ சில சமயங்களில் அது ஸோ இது ரொம்ப அண்ட் இது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஒரு பொதுவாக ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் ஸ்டேஜிங் தானே சார் ரொம்ப கஷ்டம் இருக்குது. செட்டு போனதுக்கப்புறம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஸ்டேஜ் பண்ண போகிறோங்கிறது தான் அந்த படம் என்ன கலரில் வெளியில் வரப்போகுதுங்கிறதுக்கான மிக முக்கியமான. ஸோ அந்த பார்ட்டு சேலஞ்சிங்காக எனக்கு எடுத்துக்கிறது பிடிச்சிருக்கு. ரைட். இப்போது நீங்கள் வந்து யுவர் ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் ஃபிலிம் வந்து நீங்கள் ஏதோ எதேச்சா பண்ணுது. ஸோ தட் இஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு விட்டுலாம். பட் இப்போ வந்து when people are coming up with saying that I want to write a script, I want to எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ இன்னும் நம்ம வந்து அந்த ஃபுல் இதுக்கு போகலை. தட் இஸ் இந்த மலையாளம் மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு, டைரக்டர் வேறுன்னு அந்த கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. பட் அவ்வளோ இன்னும் வரல. இன்னும் டைரக்டர்ஸ் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. அந்த டைரக்டர் when they're making their first script, supposing they need to come to you and tell உங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா what would you want? நீங்கள் டைரக்டரோட கான்ஃபிடன்ஸ் பார்ப்பீங்களா, இல்லை அவர் நரேட் பண்ணுற லைக் ஸ்டைலை பார்ப்பீங்களா, இல்லை கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்? கிளாரிட்டி தான் சார். கிளாரிட்டி தான். இப்போ அது அவர் தான் எழுதியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கதையை வந்து இன்னொருத்தரும் எழுதி கொண்டு வரலாம். பட் அந்த கதையை அவர் என்னவா பர்சீவ் பண்ணியிருக்காரு, இல்லை என்னவா ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இது ரெண்டும் முக்கியம். நீங்கள் படிப்பீங்களா கேட்பீங்களா? ரெண்டுமே நடந்திருக்கு சார். ரெண்டுமே நடந்திருக்கு. சில சமயங்களில் படிக்கிறதும் நடந்திருக்கு. நான் படிச்சுட்டு அரல்ஸ் கேட்டுகிட்டே நான் இன்னொரு தடவை படிக்கிறேன். இப்போ வியாஸ் வந்து லவர் கொடுக்கும்போது காலா முடிஞ்சு கொடுத்தாரு. அப்போ நான் இதுவாக லீடாகவே இதுவாக பண்ணல. அப்போ அவர் என்கிட்ட கொடுத்த போய் எனக்கு எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை அது நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் நரேட் பண்ணார். அப்புறம் அவரே சொல்லார் எனக்கு நல்லா நரேட் பண்ண வராது, நீங்கள் படிங்க. பட் ஒன்ஸ் நான் அதை படித்த பிற்பாடு எனக்கு பயங்கர இதுவாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்ல வராருன்றது ஆணி அடித்த மாதிரி நறுக்குன்னு இருந்தது. அவ்வளோதான். இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து there's no என்ன சொல்கிறது கொலன்னு இதுவாக இல்லாமல் என்ன சொல்ல வராருன்றது, எந்த எமோஷனாக அவர் இதுவாக ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காருன்றது லைக் எவ்ரி அதர் சீனில் அது நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ ஜெய்பீமாக இருக்கட்டும்,
எல்லாமே கரெக்டாக அப்படி பின் போட்ட மாதிரி நடந்திருக்குல்ல, எனக்கு அது வந்து அந்த கிளாரிட்டி தான். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் திங். And ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அவர் ஆன்சர் இன்னொன்று இப்போ அது ரொம்ப கம்மி தான் சார். நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் படிச்சுட்ட பிற்பாடு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன சொல்கிறது, அதை மீறி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தால் அது வந்து என்னுடைய நான் சரியாக புரிஞ்சுக்காத இது ஏன் ஓ அப்படி இருக்கா அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்கள்ட்ட இருந்துட்டா. இன்னொன்று, முக்காவாசி சமயங்களில் ஒரு கதையை படிச்சுட்டு நான் ஒரு படம் புரிஞ்சுக்கிறேன், நான் அதை எடுக்கவே இல்லையே, நான் அதை எழுதவே இல்லையன்ற மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த நெகோசியேஷன், அதுதான் நீங்களும் நினச்சிருக்கீங்களான்றது தான் எனக்கு தேவைப்படுது. நம்மளுடைய மைண்ட் இருக்குல்ல, நம்ம என்னென்னலாம் கன்சியூம் பண்ணியிருக்கோன்றதை வச்சு நம்ம லென்ஸ் வந்து அதை வேற விதமாக பிக்சர் பண்ணிடுது. அது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்றத செக் பண்ணிட்டா எனக்கு போதும். ரைட். அஸ்வத், have you ever thought of becoming an actor? Why sir? I'm கேக்குறேன். அவர் நடிச்சிருக்காரே, ஆக்டர் இல்ல தான். I'm just asking. ஷார்ட் ஃபிலிம்லாம் பாருங்க சார். திருச்சி சார் நான் நிஜமா சொல்றேன், நல்லா சமாயிட்டு சார். ஸோ அதான் அதான் விளையாட்டு சொல்ல தலைவா, நான் கிண்டலுக்கு சொல்றேன், நிஜமா சொல்றேன். அவர் டைரக்ட் பண்ணா ஓகே சார். யார் ஹீரோ டைரக்ட் பண்ணாவா? ஆமா, அந்த ஔவையார் கதை மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்தாருன்னா நான் பண்ணலாம் தலை. இது இங்க பண்ற டீலா? எதிர்ச்சியா நடந்துருச்சு. No, but have you ever thought of that? இல்ல சார், லைக் நம்ம ஒரு டைம்ல நமக்கு எதுவுமே இல்லை, நம்மளே எல்லாத்தையும் பண்ணுன்றப்போ சும்மா நடிச்சிட்டு இருக்கோம் சார். அப்புறம் அதுவே நமக்கு பாரமா இருக்கு, நம்ம வந்து நிறுத்திட்டோம் சார். இப்போ அகைன் டிராகன்ல வந்துட்டு somebody else was supposed to do that character, பட் அவங்க அதை பண்ண விரும்பல. அந்த பர்டிகுலர் கேரக்டர் வாஸ் ரிட்டன் ஃபார் somebody but they didn't want to do it. அந்த கௌதம் கேரக்டர் அது ஏன்னா அது ஒரு மாதிரி தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு, அப்புறம் அந்த இதுவாக இருக்குன்ட்டு சரி லாஸ்ட்டில் வந்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் அந்த ப்ரோமோ வீடியோ அதெல்லாம் பண்ணிட்டோம் சார், அந்த கதை அந்த வீடியோலாம். ஸோ இட் ஆல்ரெடி பிகேம் லிட்டில் ஃபேமஸ் அண்ட் ஸ்டஃப். அண்ட் பிரதீப்பும் கேட்டான், என் அசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபோர்ஸ் பண்ணாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அந்த திருட்டு போய் மூஞ்சி வருதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஒரு சில பேர் இல்லைன்னுவாங்க, ஒரு சில பேர் நல்லா வருது அப்படின்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டிட் இட் அண்ட் மை டீம் மேட் இட் லிட்டில் கம்ஃபர்டபுள். தட் வாஸ் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஆஃப் டிராகன். லாஸ்ட் டே அது அந்த நான் அடி வாங்கும் போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் கேமராமேன்லாம் ஒன் மோர் லைட்டு பத்தில் ஷேடோ அடிக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓகே புரிஞ்சுது, ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நைஸ் சார், அவ்வளோதான். அண்ட் அதான் சார், ஆனஸ்ட்லி நிறைய பேர் கேட்டாங்க சார். நான் என்ன சொன்னேன்னா, ஐம் இன் அ வெரி குட் ஸ்பேஸ் அஸ் அ டைரக்டர் ரைட் நவ். ஐம் மேக்கிங் அ லாட் ஆஃப் மனி அண்ட் ஐம் என்ஜாயிங் த ஸ்பேஸ் அண்ட் சம்திங் ரியலி கம்ஸ் அவுட். நமக்கு தெரியும்ல சார், அவர் சொல்கிற மாதிரி தான் நிஜமாலே இந்த மூஞ்சி தேவை அப்படின்னு யாராவது இருந்ததுன்னா அந்த டைம் சார். மற்றபடி பிகாஸ் யூ மேட் மிஷ்கின் ஆக்ட் அண்ட் நாட் யூ மேட், அவர் முன்னாடியே படம் பண்ணியிருக்காரு, பட் இந்த படத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் இட் வாஸ் ஃபெனாமினல். லைக் அவர் அந்த கேரக்டர் வாஸ் ஸோ லவ்விங் அண்ட் பியூட்டிஃபுல். இட் இஸ் ஜஸ்ட் தட் சம்டைம்ஸ் வென் யூ இப்போ மிஷ்கின் சார் நீங்கள் பேசியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா அவர் நடிக்கும் போது இப்படி தான் சார் நடிப்பார், அப்படியே கண்ணு அப்படியே உருட்டிடுவார், இல்லை இது பண்ணிடுவார். எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு ஷோ ஹிம் as a நார்மல் பர்சன். அந்த இந்த நடையெல்லாம் நிரம்பிட்டு கோல்டன் ஃப்ரேமில் என் பிரின்சிபலை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேண்ட்டை தூக்கி போட்டு அந்த டை ரொம்ப ஸ்மூத்தாக ஒருத்தன் வில்லத்தனம் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா அவன் நல்லவன், இவன் பண்ணுறதெல்லாம் ஹீரோ தான் ஃப்ராடு கெட்டவன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான ரொம்ப நல்லவன் தான் ஆன்டகனிஸ்ட். ஸோ அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு how he deals with his daughter, how matured is, how இப்போ இப்படி நமக்கு ஒரு அப்பா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஆனால் வந்து ஹீரோக்கு கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். அப்படி பண்ணது தான் சார். வித் his walk also I wanted him to put his hand behind and walk. And அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ when he feels guilty little bit, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேளை நம்ம தான் காரணமோ அப்படின்னும் போது அந்த ஒரு ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு I wanted to show that other side of him which I felt everybody has another side sir. Maybe I always felt, I used to tell him, நான் இந்த இன்டர்வியூலலாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறது இதெல்லாம், பட் அவரோட நாலேஜ் அவர் அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும். only you take only the good out of Mishkin, what it be, that is that character. And in fact that character was written only with him in mind. நான் அதுக்கப்புறம் ஆப்ஷன் கூட போல. எனக்கு யூவி சேது சார் கால் பண்ணார். யூவி சேது சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரமணா இதுலேருந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு கொடுங்க சார். ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட பேசும்போது தான் ஞாபகம் வருது, ஒரு வேளை அவர் பண்ணனா உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன் சார். பட் I didn't have that need. My production supported me to get him first. Same thing with Mariam George sir. It was written for him. அவரு ஏன்னா இப்போ இவர் சொல்ற மாதிரி ஹாஃப் வேல ஓப்பன் பண்றதுன்றது I don't need to introduce that man as innocent. Just his look and his persona is enough to make audience believe he's innocent. So இதெல்லாம் அதான் சார், லைக் you're like your first film success helps you some way to get everything that you want. A hero's market helps you get whatever you want within that limited space. அப்படிதான் இப்போ அதை தாண்டி when
so many films don't do well, right? இப்போ நம்ம இந்த first half of the year எடுத்தா ஜூன் மட்டும் பார்த்தா only about 5 or 6 films have actually done well. பட் ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரைடே சில சமயம் 6-7 படம் வருது, லைக் கைண்ட் ஆஃப் அ திங், ரைட்? அஃப்கோர்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. பட் வாட் ஆஸ் அ ப்ரொடியூசர், அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் ஸ்கிரிப்டை பார்க்குறீங்க, ப்ரொடக்ஷன் போது உட்காடுறீங்க, அது யூர் ஓவர்சீயிங் த ப்ரொடக்ஷன், ஆல் தட் இஸ் தேர். ப்ரொமோஷன்னு வரும்போது வாட் இஸ் தட், ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் தட் ஃபார் அ ஃபில்ம்? பிகாஸ் நான் ஏன் கேட்குறேன்னா, நான் சில பேர் வந்து என்கிட்ட ஓ இப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. படம் வந்து ஒரு வாரம் இருக்கும், இல்லை 2 வாரம் இருக்கும். லைக் அஃப்கோர்ஸ் வெரி ஹை ப்ரொஃபைல் ஃபிலிம்ஸ் கேட்க வேணாம், பட் ஐம் டாக்கிங் அபவுட் த ஸ்லைட்லி லோ ப்ரொஃபைல் ஃபிலிம்ஸ். இல்லை சார், என்னென்ன சார், எல்லா படத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லைக் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது நான் டைட்டில் டீசர் வேணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் சார். எனக்கு வேணும், ஏன்னா ஒரு போஸ்டராக அந்த படத்தை பார்க்க வேண்டாம். எனக்கு போஸ்டராக பார்க்கும்போது எனக்கு அது ஒர்க் ஆகாதான்னு ஃபீல் ஆச்சு சார். எனக்கு என்னவோ அது போஸ்டராக ஆடியன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டாம், அது ஒரு டீசராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சார் இப்போ ரெகுலரான போஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், முன்னாடி மோஷன் போஸ்டர்ஸ்லாம் இருந்தது, இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் மாறிட்டே சார். எனக்கு ஒரு டைட்டில் டீசராக இருக்கலாம், லைக் அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த படத்து மேலே ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணலான்றது சார். அந்த டீசர் தான் சார் எங்கள் என்டையர் ஃபிலிமுக்கு பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்தது. நாங்கள் நிறைய செலவு பண்ணோம், பட் ஆனால் அந்த டீசருக்கு ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சார். அது எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு. லைக் நாங்கள் இத்தனைக்கும் ஷூட் முடிச்சிட்டோம் சார். லைக் நாங்கள் இந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் ஷூட் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் டிசம்பர் 5th பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் படத்தோட ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே நாங்கள் டைட்டில் இருக்கிறத சார் முன்னாடி இப்போ ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 days மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஷூட் பண்ணோம் சார். எனக்கு என்ன படத்தை கம்யூனிகேட் பண்ணோம் கரெக்டாக. ஏன்னா இப்போ நம்ம வந்து படம் எடுத்து வச்சுட்டோம் சார், கரெக்டாக மார்க்கெட் பண்ணலாம், யார் சார் பார்ப்பா? தியேட்டருக்கு வரணும் சார். ஆடியன்ஸ் வந்து நல்லா இருக்கு நல்லா நம்ம சொல்லிட்டோம், பட் ஆனால் வரத்துக்கு ஒரு புஷ் பண்ணல சார். அது மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதை கரெக்டான ஸ்பேஸில் ப்ரொமோட் பண்ணணும் சார். லைக் நான் ஒரு படம் எடுத்துட்டேன் சார், நான் தப்பான ஆடியன்ஸை இன்வைட் பண்ணி நான் படம் பார்த்து ஒர்க்காக என்ன சார் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன படம் எடுக்கிறோமோ அதுக்கான கரெக்டான ஆடியன்ஸ் கம்யூனிகேட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் சார். என்ன நான் அப்படி தான் வேலை பண்ணுறேன் சார். லைக் communication is the key factor நினைக்கிறேன் சார். ரைட். வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீரதீர சூரன்? இல்லை சார், எனக்கு அவர் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுறாருன்னு தோணுது. ஐ மீன் அவர் ஒன்று சொன்னார்ல, கரெக்டான ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வரணும்னு. அவர் என்ன படம் பண்ணுறாரோ அது இந்த படம் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது டிசப்பாயின்ட் பண்ண மாட்டான். ஐ மீன் நான் இதை எதிர்பார்த்து வரலையே, இது வேற ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க போக முடியாது. இதுதான் நீங்கள் இதை எதிர்பார்த்து வாங்கன்னு சொல்லி பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். அண்ட் பர்டிகுலர்லி வென் யூ டாக் அபவுட் லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ், அது சின்ன படங்கள். அதுக்கு வீரதீர சூரனுக்கு வந்து இட்ஸ் எ ஸ்டார் ஃபிலிம் சார். அதனால எனக்கு அந்த பிரச்சனை அதில் முன்னாடி இருந்தே இந்த படம் வருது வரல, நாங்களும் ஒரு டைட்டில் டீசர் விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி அப்போவே அது வந்து இந்த படத்துக்கான டாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ரிலீஸில் சில பிரச்சனைகள் இருந்தது. ஈவன் ஆஃப்டர் தட் அது பெரிய படங்கிறதுனால தான் ஈவினிங் ஷோலேருந்து அட்லீஸ்ட் பிக் ஆகுது. அதே ஒரு சின்ன படத்துக்குலாம் நடந்திருந்தா அந்த படம் காணாமல் போயிருந்திருக்கும். அது ஈவினிங் ஷோ வந்து நல்ல நம்பர் சார். இன்னைக்கு அந்த டே 1 நம்பர் வந்து ஈவினிங் ஷோலேருந்தே பெரிய நம்பர் தான் பண்ணிச்சு. நான் அந்த நம்பர் பார்த்துட்டு பரவாயில்ல, சம நம்பர் பண்ணியிருக்கு. இன்னும் 2 ஷோ முன்னாடி இருந்தால் இன்னும் பெரிய நம்பர் பண்ணியிருக்குமே. சம்டைம்ஸ் சார் ஒரு படம் அந்த பர்டிகுலர் டைமில் ரிலீஸ் ஆகலைன்னா ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபிலிம் வருதான்றதே தெரியாது சார். லைக் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இந்த பெரிய இஷ்யூ இருக்குது சார். ஒரு டேட் மாறி வரதா இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு ஷோ தள்ளி வர படங்களாக இருக்கட்டும், அது எனக்கு தெரிஞ்ச நிறைய படங்கள் நடந்திருக்கு. அது கரெக்டாக ஒர்க் ஆனதும் இல்லை சார். லைக் வந்து வீரதீரசூரனுக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு. நம்ம வந்து அந்த படத்தை செட் பண்ண விதமாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் டீசர்லேருந்தே அந்த படம் என்ன படம்ன்றது ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சோன்றதை நான் ட்ரஸ்ட் பண்ணேன் சார். லைக் வந்து அது கம்யூனிகேட் கரெக்டாக ஆச்சு. லைக் அந்த கரெக்டான இன்னும் டேட் கரெக்டாக நடந்ததுதான். ஏன்னா வந்து சில டேட்ஸ் வந்து மாறிட்டே இருந்துச்சு சார். லைக் அது இருந்தால் இன்னும் கரெக்டாக போய் லேண்ட் ஆயிருக்குமோ என்னோட இன்னும் பெட்டரா சார். நான் சொல்றது கரெக்டாக இல்லை, இன்னும் பெட்டரா போய் லேண்ட் ஆயிருக்கும்னு தோணுச்சு சார். ரைட். ஸோ இப்போ ஒரு படம் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டர், படம் முடிஞ்ச உடனே டியூ சே லைக் நீங்கள் அந்த படத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்களா? தட் இஸ் ஆர் யூ ட்ரை டு ஸ்டே இன்வால்வ் டில் த வெரி எண்ட்? தட் இஸ் இந்த மாதிரி டைட்டில் டீசராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும். ஆஃப்கோர்ஸ் இன்டர்வியூஸ் ப்ரொமோஷன்ஸ் அதை விட்டுருங்க. பட் ஐம் டாக்கிங் அபவுட் த ஆக்சுவல் மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் வந்து யூ ட்ரை டு பி இன்வால்வ். ஸோ சப்போஸிங் அ டேரக்டர் கம்ஸ் டு யூ அண்ட் சேஸ் இல்லை நீங்கள் நடிச்சுட்டு கொடுத்து போயிட்டா போதும், அதுவும் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அங்கே நீட் இருக்குது, இல்லை வில் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்குன்னா செய்யலாம். இல்லை வேணாங்க இது மட்டும் பண்ணுங்க, ஓகே நோ ப்ராப்ளம், பண்ணலாம். அவ்வளோதான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ஒரு சொன்னது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஆக்டர்ஸ் கெட் இன்வால்வ்ட். ஆக்சுவலாக ஆக்டர்ஸ்க்கு வந்து அது வேலையே இல்லை சார். தே டோன்ட் வாண்ட் டு. தே ஜஸ்ட் வாண்ட் அ டைரக்டர் ஹூ கேன் ஜஸ்ட் டைரக்ட் தெம் அண்ட் தே கேன் ஹாப்பிலி ஜஸ்ட் பெர்ஃபார்ம் அண்ட் கோ. Only when there is a need, when there is a request, or when there is a they actually come in. Otherwise, the actors, they just want a director to direct them and they can do their job and go. I think request for what? இல்லை சார், இப்போ ஒரு நீங்கள் கேட்டிங்க இந்த மாதிரி
யூ வில் பார்ட்டிசிபேட் இன் எவ்ரிதிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிங்க. இப்போ நீங்கள் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் கேட்குறீங்களா? இல்லை மேக்கிங் தான் கேட்குறேன். அதான் சொல்கிறேன். இப்போ இஃப் இன் கேஸ் அவங்க நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை அதுவும் நம்ம தெரிஞ்சது தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி முடிச்சுட்டு காட்டுறேன், எடிட் முடிச்சுட்டு காட்டுறேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து சில ப்ரொமோஷன்ஸில் வந்து லைக் படத்தை பற்றி பேசுகிறோம், படத்தை பற்றி கேட்குறாங்க. சில ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ரூட்டில் போயிடுது. சம்டைம்ஸ் பர்சனலாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யார், எப்போ கல்யாணம், இது அது அந்த மாதிரிலாம் சம்திங் திங்ஸ் கோ ஆன் இன் தட். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஆல் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ ஹவ் காட், பட் சம்டைம்ஸ் ஐம் ஷுர் திங்க் நான் இது நான் சரி தப்புன்னு சொல்லலை, பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த ஜாலியான ப்ரொமோஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகுதா? டு யூ நோ தட் டு தே ஹெல்ப் த ஃபில்ம்? சார் ப்ரமோஷன் வந்து என்ன ப்ரமோஷனாக இருந்தாலும் அது ப்ரமோஷன் தான். இட்ஸ் குட். ஆமாம் சார். ஓகே. படத்தை பற்றி ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்ற நியூஸ் போகுது இல்லை, அதுதான் அதுவே பெட்டர். ஓகே. இதுக்கு இந்த படத்தை பற்றி சொல்றது வந்து அந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர், அந்த படத்துல இருந்து வர்ற சாங்ஸ். அதுதான். யாருமே இன்டர்வியூ வந்து படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சி கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. இப்போ அப்படி பார்த்தா என் படத்துலலாம் எல்லாம் உண்மைன்னு தான் உட்காரணும். அது வந்து அதுதான் சொல்றேன், இதுக்கு சம்மந்தமே இல்லை, எல்லாம் மிமிக்ரி பண்ணி அடி வெளுத்துட்டாங்க. அதுதான். ஸோ அது அப்படி பார்க்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் அந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசி அது கலகலன்னு ஆகி ஏதோ ஒன்று நடந்து, ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த படத்தை பற்றி இவங்களாம் யாரு, இந்த படம் வருதா அப்படின்ற ஒரு டாக் வந்தால் தட் இஸ் வெல் அண்ட் குட். ப்ரொமோஷன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ப்ராசஸ் சார். ஆக்சுவலாக நிறைய எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகுது. உங்களுக்கு பிடிக்க எனக்கு சுத்தமாக செட் ஆகுது சார். பரவாயில்ல, சூப்பர். இல்லை நீங்கள் சொல்லிட்டு முதல்ல அப்புறம் அவர்கிட்ட சார் அவர் பயங்கரமாக ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுவார். குடும்பஸ்தன் அப்போலாம் அவர் பார்க்காத சேனலே இல்லை. நான் லைக் why I say promotion is very enjoyable as a director, sir. I think it's a responsibility. How இப்போ ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ மியூசிஷியன், எவ்ரி திங். ஸோ இப்போ இந்த டிராகன் பொறுத்த வரைக்கும் மீ அண்ட் பிரதீப் வேர் தேர் எவ்ரிவேர். எதை விட்டாலுமே இருந்தோம். இப்போ அவன் ஏதாவது மிஸ் பண்ணானா கூட நான் இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன் யோர் இன்டர்வியூ இட் வாஸ் வெரி டெக்னிக்கல் அபவுட் த ஃபிலிம். ஸோ இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, அந்த ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுச்சு. ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஃபிலிம், இட் வாஸ் வெரி அதில் இருக்கிற இதுவே வேறையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு எஸ்எஸ் மியூசிக் அவங்க அந்த ஆங்கரோட இன்டர்வியூவில் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி மை பர்சனல் சைட், லவ், அது இதுன்றது. இன்னொன்று கடைசியாக ஒன்று பண்ணோம், விஜய் சித்து வ்ளாக். அவங்க 2 பேரும் என் படத்தில் நினச்சிருந்தாங்க. வித் 4 டிட் இது அது தெரிச்சிருச்சு. இட்ஸ் லைக் லாட் ஆஃப் பீப்புள் வாட்ச் இட் இன் ரிப்பீட். ஐ ஹர்ட் பீப்புள் இது. ஸோ சம்வேர் அவங்களுடைய வேர்ல்டுக்குள்ளே நம்ம போய் we are becoming participants and they are doing a show and it is telling audience that dragon is coming out. பாருங்க, நாங்களே எங்களை நல்லா கலாய்ச்சிக்கிட்டோம் அந்த டைமில். எதுக்கு என்னெல்லாம் இது இருந்ததோ அதெல்லாம் நாங்களே கலாய்ச்சி, அந்த முழு பூசணிக்கா, அது வர்ஷினி எல்லாமே. somewhere it told audience இவங்க யார், டிராகன், அந்த டிராகன் படம் வருது. it is kept telling. ஸோ படத்துக்கு போய் அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா they started celebrating it. Promotion is a major tool to tell audience this film is coming, come to the theatre, pull them to theatre. அதுக்கப்புறம் எல்லாமே படம் தான். லைக் ஹவ் ஆனால் அந்த இன்டர்வியூஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நம்பல சார். ஐ ஃபெல்ட் இன்டர்வியூஸ் வந்து ஓகே இப்படி படம் வருதுன்றதை தெரியப்படுத்தலாம், ஆனால் அது தேட்டருக்கு கூப்பிடுமான்ற அது நான் நம்பல. தேட்டருக்கு கூப்பிடுறது வந்து ட்ரெய்லர், டீசர் தான் தேட்டருக்கு கூப்பிடும்னு நான் நினைக்கிறேன். ஆர் எனி அதர் ப்ரமோஷன். unless it is fun interview and it is a big star இருந்தா இல்ல மேம் அது இன்டர்வியூக்கு மட்டும் தான் அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். படத்துக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ டவுட், ஐ சீரியஸ்லி டவுட். ஏன்னா the core is what you are saying is right. The core is the trailer, teaser, everything. அதுதான் இவங்க படத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே அப்புறமா மத்த எல்லாமே வந்து ஆட்ஸ் ஆன் சார். நம்ம வந்து இப்போ ஃபாரின் போறோமா, சாங் எடுக்கிறது இல்லாம இப்போ ட்ரெயின்ல எப்படி போறோம்னா சீன் சார், சாங், திரும்பி வரும்போது ப்ரோமோ ஷூட், கிடைக்கிற இடத்துலலாம் கேமராமேன் அது ஹெல்ப் பண்ணும். அதான். ஸோ ஏன்னா அது நீங்க படத்தை பத்தியில பேசுறீங்க, இன்டர்வியூ வந்து இல்ல என்னன்னா நான் சொல்றது புரியுது. we decided we have to promote our film wherever we get it. So foreign promo ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிரதீப் தான் சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு we just decided we'll act and we both will do அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஹெல்ப் த ஃபிலிம்ஸ். பட் லைக் யூ செட் த கண்டென்ட், நம்ம ஒரு ட்ரெய்லர், நம்ம சாங்ஸ் எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் இது.
பட் அதோட சேர்த்து ஆப்வியஸாக இப்போ நான் மணிகண்டன் என்ன பேசுகிறான்னு பார்க்குறேன், அருண் என்னெல்லாம் பேசியிருக்காரு நான் பார்த்துருக்கேன் சித்தா. அப்போ இட் creates a curiosity to go to the theatre. Along with the content, it creates a curiosity to go to theatre is what I firmly believe. I think that's why everybody talks about the film, gives interviews, and because every channel has their own audience. So somewhere they get to see and they come to theaters. Why don't you like it? எனக்கு தெரியல. Yeah, அப்படிதான் perspective. அதாவது இப்போ நான் வந்து இதை இப்படி சொல்கிறேன், இப்போ குடும்பஸ்தன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ்னு எதுவும் கிடையாது. ஓகே, எங்கள் ஆடியோ லான்ச்சே 20 நிமிஷம் தான் நடந்துச்சு. மொத்தமாக 7 நிமிஷம் நான் தான் ஜாஸ்தி பேசுவேன். ஏன்னா அங்கே எல்லாமே நியூ கமர்ஸ் இல்லையா, அவங்க பெருசாக இதுவாக பேசல. பட் இந்த இன்டர்வியூஸில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, ஏன் இந்த படங்கிற மேக்ஸிமம் மற்றதெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி தான் இது கேட்பாங்க, அவர் மாதிரி பேசு எல்லாம் இருக்கும். பட் நான் கேட்கவே இல்லை சார், நீங்கள் கேட்கல சார், நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கல சார். பட் ஆனால் அந்த 2 கொஸ்டின் தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த 2 கோல்டன் சென்டென்சஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிருப்பேன். வெயிட் அப்படிங்கிறது ஓகேவா, ஏன்னா ஏன் கடைசியாக ஸோ ஃபைனலி எதுக்காக இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஓகேங்களா, அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்சரை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அண்ட் ஒரு நாளைக்கு 13-14 இன்டர்வியூ இருக்கும். 14 இன்டர்வியூலையும் ரிப்பீட் பண்ணாமல் வெவ்வேறு பேசணும். ஓகேவா, நீங்க வந்து இப்ப குடும்பஸ்தன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப குடும்பஸ்தனுக்கு அதுக்கு எப்படி நான் 14 ஆன்சர் கொடுப்பீங்க? அதான் சார் இன்னொன்னு சொல்றேன், அதெல்லாம் வச்சிருப்போம். 14 விதமா நான் எழுதி பிட்டடிச்சு அந்த மாதிரி சொல்லல. அதே விஷயத்தை கொஞ்சம் பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்னு கூட சொல்லல சார். அதுவுமே நான் பண்ணுங்க, படத்தோட ஒரு 6-7 மாசம் அந்த படத்துக்காக நீங்க பேச 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 நீங்க டைரக்டர்கிட்ட பேசி எல்லாம் இருப்பீங்களா, உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா, யூ ஹேவ் இனஃப் மெட்டீரியல். நீங்க ஒரு 17 இன்டர்வியூல சொல்றதுக்கான மெட்டீரியல் வந்து உங்க மைண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ அவன் என்ன சொல்லுவான், இதுல கேட்ட போது நான் என்ன சொல்லணும்னா, ஆமாங்க இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவர் இருப்பான். ஓகேங்களா, அவன் என்ன பண்ணுவான், காலையில் தீபாவளி அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு என் பிள்ளைங்களுக்கு வந்து வெடியும் எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் கண்ணு சொக்கி எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வெடி வாங்கி கொடுத்து புது ட்ரெஸ்ஸை போட்டு அவனு போய் படுப்பான். அவன் கடன் வாங்கியிருக்கிறான்ற பதட்டம் அவனை தொத்தும். ஆனால் அதே சமயத்தில் என் புள்ள அப்படின்னு சொல்லி, இது வந்து இந்த படத்தினுடைய கோர் எமோஷனை நான் ஒரு இடத்துல அப்படி சொல்கிற அந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் ½ hour இன்டர்வியூ எங்கேஜிங்காக, ஏன்னா செட்டப் முடிச்சிட்டாங்கப்பா முடிஞ்சு இல்லைங்களா. நான் போரிங்காக அந்த இன்டர்வியூ போயிருச்சுன்னா அந்த கடைசி ஸ்பாட் ஸ்கிப் ஆகும். ஸோ ரொம்ப ட்ரிக்கி ஜாப் தான். That's actually very hard. That's the whole point. So they want to know Manigandan personally and finally come to the point of why பட் இந்த பர்சனல் எவ்வளோ ஷேர் பண்ணுவீங்க? பர்சனல் இல்லை சார். பர்சனல்னா நீங்கள் இப்போ நான் எவ்வளோ பேங்க்ல இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன்றதுக்கு நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், நான் என்னென்னவோ சொல்லுவேன், அவர் கொஞ்சம் லிமிட்டடாக சொல்லுவேன், அவர் சொல்லவே மாட்டார். இவர் நல்லா பேசுறாருங்க. இல்லை நான் சொல்கிறேன், எனக்குலாம் நீங்கள் சும்மா நல்லா கீ கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இட் வேரிஸ் பிட்வீன் பீப்புள் சார். சம்திங்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் அவ்வளோதான். சார் அகெயின் பர்சனல் அசன் நீங்கள் எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குங்கிறது தான் சார் பர்சனல். இப்போ நான் பர்சனல்னா இப்போ இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின், நீங்கள் ஏன் வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணுறீங்கிறதே என்னோட பர்சனல் என்ன சொல்கிறது ஒரு ப்ராசஸை கண்டுபிடிக்கிற ஒரு கேள்வி தான். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, சில சமயம் உங்களோட ஆக்சுவல் பர்சனல் லைஃப் பற்றிலாம் அது வந்து நம்ம வேற எப்படியாவது நேவிகேட் பண்ண வேண்டியிருக்கும். அது அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ சார் சம்டைம்ஸ் ஆஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்போ நான் வந்து மணிகண்டன் யாருன்னு பர்சனலாக தெரிஞ்சுக்க எனக்கு நிறைய விருப்பம் இருக்கும். ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரா, ஆமா, as an audience நான் படம் நான் சும்மா இருக்கும்போது அவர் பேங்க்ல எவ்வளவு இருக்கு அப்படினு அது இப்போ இல்ல சார், தனியா தான் இது இருக்கும். பட் நான் சொல்றது அவரோட இன்டர்வியூ பார்க்கிறதுக்கு ஒரு பர்சனலா என்னன்றது that curiosity comes. Say for example somebody interviews you, I want to know more about you, what other than you host, நீங்க உங்க பர்சனல் லைஃப் என்ன, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, டெய்லி என்ன சாப்பிடுவீங்க, ஒரு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். பிகாஸ் யூ லைக் தட் பர்சன். லைக் சே ஃபார் அருண், we like that person, we want to know about him personally. That is a ரீசன்ட்டா எந்த ஊர்லாம் போயிட்டு வந்தாருன்னு பாட்டு மாதிரி தான் இருந்தது நினைக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை சார், now tourist ஃபேமிலியோட ப்ரொடியூசரோட ஃபேஸ் நமக்கு தெரியுது. Why? Because he is getting to come in front of the camera and talk about, and you want to know who produced this film and what was his motive behind producing this film and what he thought. It will be helpful for a lot of other people. So I think it is very important, sir. It is very important to sometimes the questions, அதான் சார் நமக்கே தெரியும் இவங்க வேணுன்ட்டே கேட்குறாங்க கான்ட்ரவர்சிக்காகன்னு, அது எவ்வளோ நீங்கள் அது இன்ட்ரெஸ்டிங்கா ஐ மீன் சொல்றது இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்டிங்கானா இல்லை.
பிகாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 மணி நேரம். இல்லை இது எனக்கு எப்போ தோணுச்சுன்னா ஒரே நாள் அவர் தடர எனக்கு இது எப்போ ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஐ வென்ட் டு இன்டர்வியூ சூரி ஃபார் கூட்டுக்காளி. ஸோ ஹி செட் அண்ணே இது வந்து நான் கொடுக்குற 80வது இன்டர்வியூ அப்படின்னாரு. எனக்கு அப்படியே திக்குனாச்சு. ஆமாம் சார், 80 இன்டர்வியூ 80. எஸ் நான் தான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார், நீங்கள் குடும்பஸ்தன் முடிச்சுட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க நம்ம ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட என்ன அது படிங்க நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சார் வா நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அதான் சொல்கிறேன். ஏன் முடியல இதுவான பிறகு நான் சொல்லிட்டேன் சார், நான் ஒத்துக்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம். நீங்கள் ராம் சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக, ஸ்டோரி டெல்லிங் இப்போ முக்கியம் இல்லை சார், ஸ்டோரி செல்லிங் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எவ்வளோ தூரம் செல் பண்ணுறீங்க உங்கள் கதையை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நமக்குள்ளே இருக்கிற இப்போ நீங்கள் மிமிக்ரி எடுத்துக்கலாம். நான் பண்ணுறதையுமே தப்பு சொல்லலையே, ஓகேங்களா? நான் மிமிக்ரி பண்ணலாம், இது பண்ணலாம், பல்ட்டி அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஓகேங்களா? நான் ஒரு அட்டென்ஷன் கேட்குறேன். நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், அது பாருங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவ்வளவுதான், கவன ஈர்ப்பு தான், ஓகேங்களா? அதுக்கு என்ன டூல் வேணா பண்ணலாம். பட் ஆனால் அந்த ப்ராசஸில் நிறைய லூஸ் ஆகுது சார். நிறைய பயங்கர முடிச்சுட்டு பேய் பிடிச்ச மாதிரி ஆயிரும். வாட் டு லூஸ் லைக் ஒரு நீங்க ட்ரெயின் சார், நீங்க பிசிக்கலி டயர்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், பிசிக்கலி மட்டும் இல்ல. அப்படி உட்காருங்க, காலையில இருந்து 16 இன்டர்வியூக்கு நீங்க இப்படியே உட்காருங்க சொல்றேன். அப்படியே சொல்லுங்க சார். நான் சொல்றது இப்ப இது தப்பா கூட என்ன, இவன் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு இவ்வளவா சொல்ல முடியும். நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் ஆனால் அது அவ்வளோ என்ஜாயபிளான ப்ராசஸ் இல்லைன்னு சொல்றேன். மற்றபடி இல்லை சார், ஒருத்தர் அவங்களோட பர்சனாலிட்டி சார், திரும்ப பேசுற நீன்றது அவருது. எனக்கெல்லாம் வந்து சொல்லுமா எனக்கு ஆச்சரியமா. ஆமா, எனக்கு இன்டர்வியூஸ்லாம் அடிக்க ப்ரமோஷன் வந்து எனக்கு பயங்கர பிடிக்கும்னார்ல. எனக்கு அது வந்து யாருங்க நீங்க என் படத்துக்கு வந்து பண்ணி கொடுப்பா சார். பாக்ஸா இன்டர்வியூ ரெடியா இருக்கும் சார். நீங்கள் தான் வந்திருக்கீங்களா எங்கள் இதில்? நான் ரெடியாக ஜாலியாக இருப்போம். ஓகே இதுவா அடுத்ததா இதுவான்ட்டு சம்வேர் லைக் மேபி நானும் மீ அண்ட் பிரதீப் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி ஹேட். அவனுக்கு பிடிக்காது சுத்தமாக, அவனுக்கும் பிடிக்காது லைக் மேபி ஆக்டர்ஸ் அண்ட் இது. மேபி ஐ என்ஜாய் இட் சார். ஐ திங்க் ஐ ஃபெல்ட் இட் மோர் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். சில இன்டர்வியூஸ் அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்வியூவர் ஆல்சோ. இப்போ சில இன்டர்வியூஸ்லாம் பயங்கர சார்ஜ், ஆஹா இது நல்ல கான்வர்சேஷன் நினைக்கும் சில பேர். அதான் சொல்கிறேன், ஐ வாஸ் எக்ஸைட்டட் டு கம் டு யுவர் இது, but I didn't know what we can talk before the release of the film. Right. But after release of the film, we had so much to talk. Yeah. Somewhere I felt, அதான் சார் ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். ஐ திங்க் இட்ஸ் அ பர்சனல் திங். மேபி அவர் ரொம்ப பட்டுட்டாரோ நோ, அவரை போட்டு பண்ணதில்லை. எனக்கு தான் சார் எங்கே போனாலும் இந்த ஸ்டெப்பு போட்டு கட்டுனுவாங்க. பட் அது வந்து நம்ம எவ்வளோ அழகாக லைக் யூ கோ அவே வித் இட். ஐ நோ சார், ஐ என்ஜாய் சார். ஐம் பீங் வெரி ஹானஸ்ட். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஐ லைக் டு செல் மை ஃபிலிம். இட்ஸ் குட். விக்ரம் பாரா அப்படின்ற மாதிரி இருக்கேன். Thank you everyone for this conversation because I wanted to end with the promotion because இதுவே வந்து ஒரு mid-year re-promotion for your films தான் நான் நினைக்கிறேன். because குடும்பஸ்தன், வீரதீரசூரன், Dragon, Tourist Family and all your films including Angamal. So I think wanted to recognize these films and say apart from the financial success, they've all been interesting films. Like they've all been films that say இது யூஷுவல் ஃபிலிம். எனக்கு சில படங்கள் வந்து நிறையா பிடிச்சிருக்கலாம், சில படங்கள் வந்து அவ்வளோ பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் none of these films நான் இது நீங்கள் இருக்கீங்கிறதுக்காக சொல்ல did I say ஐயோ ஏண்டா போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு ஃபில்மும் இல்லை. எனக்கு ப்ளசன்ட்லி டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது கூட இருந்துகிட்டே இருந்தேன், எங்கே நல்லா இல்லை. ஏன்னா படம் முடிச்சுட்டு ஓடிட்டாரு, நான் பயந்துட்டேன் போச்சு. நான் அது எப்பவுமே பண்ணிட்டேன், எப்பயுமே அப்படிதான். எனக்கு வந்து அந்த படம் முடிச்சோன்னே சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு பி அலோன் திங்கிங் அபவுட். உடனே வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். லைக் ஐயோ ஒரு மாதிரி பயந்துட்டேன் சார். உங்களுக்கு பிடிக்காதுன்னு சார் நான் பயந்துட்டேன். ஐயோ ஓடுறாரு முடிஞ்சது போல. எல்லா படத்துலயுமே பதறிட்டு தான் இருப்பேன். என்ன அடி இது வரைக்கும் எல்லா படத்தையும் அடி தான் வாங்கியிருக்கேன். லவர் பாசிட்டிவ் தான் சொன்னார். லவர் பாசிட்டிவ் சொன்னார் சார். லவர் ஆமா சார். சரி, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆயிட்டு இருக்கு. But thank you all and all the best for the next film. Thank you sir. Thank you. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club formals and casual shirts. Anuj Styles Rakangal Palavidam Ovvonjum Ulakatharam. Present the Galata Plus Meha Tamil Half Yearly Roundtable 2025. Powered by Sunland Pisapilada Sunland Refined Sunflower Oil. Sheen Lac Speciality Coatings Always Shining Sheen Lac. Darling Mobile Vulakin Superstar. Hospitality Partner introducing Sky, the newly unveiled conference banquet space at Somerset Greenways, Chennai.